ஹாய் வியூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்துட்டு வித் டாக்டர் ஆதித்யா காமராஜா. ஸோ அவரை பத்தி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி இந்த டிஸ்கஷன் எதுக்காக அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இப்போ ரீசெண்டா ஒரு புது ஃபீவர் ஒன்று பரவிக்கிட்டு இருக்கு. அண்ட் அதை பத்தின விழிப்புணர்வு பெருசா யாருக்குமே இல்லை. அது ஏதோ நார்மல் ஃபீவர் மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அப்படியே ஜாலியா பஸ்ல போறோம், ட்ரெயின்ல போறோம். நம்மளால முடிஞ்சது யாம் பெற்ற இன்பத்தையும் வேகம் பெறுவோன்ற மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துன்னு இருக்கோம். அது ஏதோ வந்து திருப்பதியிலேருந்து வாங்கின வந்த லட்டு மாதிரி நம்ம எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்ததுன்னா குடும்பம் மொத்தமும் பரவிடுது. லைக் நோ வித்தின் ஒன் வீக் அப்படியே குடும்பத்துல அப்படியே 4-5 பேருக்கும் அப்படியே பரவி, அப்புறம் உங்க குடும்பத்துலேருந்து இன்னொரு குடும்பம், அப்படியே உங்க பிளாட்டு, அப்புறம் உங்க தெரு அப்படின்ற மாதிரி மொத்தமா பரவிடுது. இது யார் எங்கேருந்து பிடிச்சி வந்து யாரு கொடுக்குறான்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம எப்படி கோவிடுக்கு ரொம்ப ப்ரிகாஷனா இருந்தோமோ இப்போ அந்த அளவுக்கு ப்ரிகாஷனா இருக்கிறது இல்லை. இது நார்மல் ஃபீவர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதோட சீரியஸ்னஸ் நம்ம புரியாம விளையாடிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது எங்க ஃபேமிலியில இப்போ கொஞ்சம் அஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால தான் ஐ எம் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி. அண்ட் ஐ ஹவ் இன்வைட்டட் டாக்டர் ஆதித்யா காமராஜா. உங்களுக்கு நம்ம காஃபி வித் கிருஷ்ணன் பண்ணுவோம், நிறைய ஷோ முன்னாடி பண்ணியிருக்கோம். ஸோ நடுப்புற அதுக்கு தேவைப்படலைன்றதுனால கொஞ்ச நாள் விட்டு வச்சிருந்தேன். இப்போ அகெயின் வி ஆர் ஸ்டார்டிங் பிகாஸ் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக், ஹை டைம் டு டிஸ்கஸ் டுடே. ஸோ அதனால வி ஆர் ஹேவிங் திஸ் கான்வர்சேஷன் வித் டாக்டர். So let's hear it from him. அவரை பத்தி ஒரு சின்ன introduction. He is a second generation doctor because அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டாக்டர். And I know them for a quite long time. So he is a second generation doctor. And I also like no, my wife is getting treated under him. So we believe him and we acknowledge his knowledge in the subject, etc. And now he is available with us டு ஆஸ்க். நான் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க போறேன். லைக் அவர் வந்துட்டு என்ன எனக்கு தெரிஞ்ச நாலேஜ்ல கேட்க போறேன் அண்ட் அவர் வந்துட்டு பதில் சொல்ல போறாரு. ஸோ இட்ஸ் லைக் நோ பிகாஸ் டு கேச்சிங் டாக்டர் அண்ட் bring it on Zoom is very very difficult. When we are doing this recording at the time of like no night 11:20 PM we are doing this recording. So thank you for joining, doctor. Thank you Krishnan sir for having me here. Yeah. Yes. டாக்டர், இப்போ பிரச்சனை என்னன்னா, புதுசா இந்த ஃபீவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 to 2 months தான் லைக் நோ இதுல நிறைய பேர் நம்ம கேக்குறோம். whether this is a fever month in February, March, Aprilன்றது fever month actually. Sir, very good observation sir, first of all. But the thing is we were never off this, especially when you take into account the respiratory tract infection எடுத்துக்கோங்கல. One correlation is நீங்க சொன்ன மாதிரி டைம் ஆஃப் தி இயர். ஸோ ஜென்ரலா வந்து science is you have anything which is not clean, you end up having an infection irrespective of day or night, irrespective of whatever. Not clean, you will get an infection. But so chance of getting an infection, especially நீங்க சொன்ன மாதிரி இந்த மந்த்ஸ்ல வந்து becomes higher because they are just right out of the shifting area. December முடிச்சிட்டு people are getting into new places. There is change in climate per se. So இப்பதான் கதகதான் ஆகும் சென்னை and people are ready to get out. People வெளில சுத்துறது கொஞ்சம் கூட ஆகும் and their exposure becomes higher. All this plays a very important role in getting your infection. So நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா ஃபீவர்ன்றது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரில இருக்கும். ஃபீவர் கோல்ட்ன்றது கரெக்ட்டா அந்த ரெய்னி சீசன்ல இருக்கும். பட் அந்த ஃபீவர் வந்து கொஞ்சம் நார்மலா எடுத்துக்கிற ஃபீவரா இருக்கும். பட் இந்த டைம்ல இது கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்ல இப்போ வந்து இந்த ஃபீவர் வருது அப்படின்ற போது இது வந்து ஒரு நார்மல் சீசனல் ஃபீவரா எடுத்துக்கலாமா? லைக் பிகாஸ் ஏன் நான் சொல்றேன் பிகாஸ் we went for treatment in the nearby hospital. Like no, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கிளினிக் கூட இல்ல, இன்ஃபேக்ட் இட் இஸ் ஹாஸ்பிடல், எஸ்டாப்லிஷ்ட் ஹாஸ்பிடல். லைக் நோ பல வருஷமா இருக்கிற ஹாஸ்பிடல். none of the doctor even took it seriously. சீரியஸா சொல்ல போனா நார்மலா ஒரு ஃபீவருக்கு எப்படி மெடிசன் கொடுப்பாங்களோ அப்படிதான் கொடுத்தாங்க. அண்ட் எங்களுக்கு வந்து இது வந்து ஜென்ரலா ஃபீவர் வரும், இல்லைன்னா கோல்ட் அண்ட் காஃப் வரும். இது ரொம்ப காம்பினேஷனா வந்துச்சு. ஃபீவர் தனியா ஒரு பாட்டுக்கு ஓடிட்டு இருந்துச்சு, கோல்டு காஃப், கோல்டுன்னு சொல்ல முடியாது, காஃப் கச்சா முச்சான இருமல். லைக் நோ அந்த இருமல் வந்து நார்மல் காஃபே கிடையாது. ஒரு வார்த்தை பேசினா 10-15 நிமிஷம் இருமுற மாதிரி, அதுவும் எரியும் அந்த த்ரோட்லாம். பிளஸ் இன்ஃபெக்ஷன் ரொம்ப அதிகமா, லைக் நோ எச்சம் முழுங்க முடியல, ஒரு மாதிரி அன்ஈஸியா இருந்து, ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்து, தூங்கினா தூக்கமும் வர மாட்டேங்குது, எழுந்து உட்காரவும் முடியல, அதுவும் மார்ச்ல. சோ எனக்கு என்ன பயம்னா, ஐயோ கோவிட் பேக்கா அப்படின்லாம் பயம் வருது. லைக் நோ உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இது வந்து இந்த சீசனா அப்படின்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தெரியணும். ஆமா, மெடிசனை பொறுத்த வரைக்கும் காமன் திங்ஸ் ஆர் காமன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
So we were just out of COVID-19 இருந்தது. தென் 2 wave 3 wave முடிஞ்சது. 4th wave இருக்கா இல்லையா அப்படின்றது there are still questions looming around. But to answer your question, common things are common அப்படின்னு எடுக்கும்போது, because we see cases in the OPD la பார்க்கும்போது what happened, we also learn only by seeing patients. In fact, see, book knowledge is one thing, treating patients is a totally other thing. So நாங்க OPD la பார்க்குறோம், people come up with complaints very similarly. They say I have cough for the last 2 days, I have body pain, ஃபீவரும் வருது, கொஞ்சம் கோல்டு வருது, பிளஸ் ஆர் மைனஸ் கோல்டு இருக்கு அப்படின்னும் போது இனிஷியலி வி ஸ்டார்டட் கிவிங் ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் பிளஸ் ஆர் மைனஸ் ஆன்டிபயோட்டிக் டிபெண்டிங் ஆன் த டியூரேஷன். அண்ட் வி ஃபவுண்ட் அவுட் the body pain gets corrected, their fever gets corrected, and the tiredness and cough மட்டும் persisted for more than 2 weeks. நீங்க சொன்ன மாதிரி this is only in the last 1 month in the incidence of people having upper respiratory tract infection or lower respiratory tract infection with complaints of cough, cold, fever, body pain. With treatment, they still have cough and the tiredness persisting for the next 15 days. நீங்க சொன்ன மாதிரி cough வந்து is so severe they're not able to sleep in the night. உடம்புக்கு வந்து நைட் நேரம் தூங்கியே ஆகணும். Certain things, body heals its body heals itself only when you sleep at the right time. Not you don't sleep in the morning, night தூங்குனானா உடம்பு வந்து gets healed. So நீங்க cough வந்து becomes so severe you're not able to sleep. When you're not able to sleep, morning irritated இருக்கீங்க, your food is not right, your sleep is not right, end of the day you don't get better. So இப்போ COVID back டாக்டர் இப்ப புதுசா இப்போ நிறைய யூடியூப் வீடியோஸ் வர ஆரம்பிச்சிருக்கு, லைக் நேச்சுரல் ஹீலிங்னு சொல்லிட்டு. அது என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபீவர் அப்படின்னா எதுக்கு வருது, கோல்டு அப்படின்னா எதுக்கு வருது, கோல்டுனா உடம்புக்குள்ள நிறைய அழுக்கு இருக்கு அது வெளியில வருது, ஃபீவர்னா உன் உடம்புல வந்து நிறைய ஃபாரின் பாடிஸ் இருக்கு அது வெளியில வருது, அதுதான் ரியாக்ட் பண்ணுது, நீ வந்து அதை சப்ரஸ் பண்ற மெடிசன் கொடுத்து. அப்ப அது ஜென்ரலா நீ என்ன பண்ணணும், ரெஸ்ட் எடுக்கணும். 1 நாள் 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா அதுவா சரியா போயிட போகுது. இது வந்து ரொம்ப காமன் இப்போ யூடியூப்ல இந்த மாதிரி நேச்சுரல் அப்படின்னு சொல்லி பேசுறது. ஆக்சுவலி வி ஆல்சோ ஃபர்ஸ்ட் ட்ரைட் தட், லைக் மெடிசன் போடாமையே 1 நாள், ஆமா ஃபீவர் இருந்தா 1 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கி ஒரு நார்மலா 12 மணி நேரம் தூங்கினா கிட்டத்தட்ட ஒரு 20 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்க அந்த ஃபர்ஸ்ட் டே. வி ட்ரைட் தட், ஓகே, பட் இட் டிடன்ட் ஒர்க் அட் ஆல். செகண்ட் டே போனோம், மாத்திரை போட்டோம், டாக்டர்கிட்ட போனோம், மாத்திரை போட்டோம், செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிக்கவே இல்லை. பிகாஸ் ஆஃப்டர் கோவிட் அது எனக்கு ரொம்ப பயம், இந்த செல்ஃப் மெடிகேஷன்லாம் வந்து நினைச்சு கூட பார்க்க கூடாது, பிகாஸ் அட் த காஸ்ட் ஆஃப் த லைஃப் ஆயிடும் சொல்லிட்டு. நவ் டெல் மீ, லைக் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஃபீவர்னா அது ஏன் வருது, அதுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி, லைக் அது கோல்ட்னா ஏன் வருது, அப்ப கோல்ட்னா வந்தா விட்டுறணும், லைக் யூ ஜஸ்ட் லீவ் தட், இட் வில் டேக் அவுட் ஆல் திஸ். நீ சப்ரஸ் பண்ணினா அது வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கும், அது காஃபா மாறும், அது உன்னை வந்து இன்டிமேட் பண்ணுது, உன் பாடி வந்து உனக்கு சொல்லுதுன்னா சொல்றாங்க. கேட்கும்போது ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. இல்ல சார், see, okay, again, in medicine, இப்போ allopathic medicine நாங்க கத்துக்கிட்டது வந்து there is a saying, cold வந்து with medication it will get corrected in 1 week, without medication it will get corrected in 7 days. There is a saying, okay, so there is a saying this, ஆமா சரிங்களா. But what you should understand is, இப்போ நீங்க திருப்பி coming to the example again, and the fever, cough, cold, infection per se வந்து it can either be viral or bacterial, which are the most common, சரிங்களா. வைரலுக்கு வந்து as of date there is no single best medication, சரிங்களா, because the virus tends to get mutated. So you cannot, இப்போ நம்ம கோவிட் வேக்சினேஷன் classical example, we research, we do all the trials, we get up and we get into an okay இது வேக்சின் போடலாம் அப்படின்னு, அதுக்குள்ள வைரஸ் tends to mutate and you will have to get again booster dose, so இல்ல திருப்பி டாப் அப் you will have to take up. So this is where அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் மட்டும் வருது. நீங்க வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் per se medically only supportive தான், மீதி your body will have to only take up. So that is why நாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தூங்குறதும் கரெக்டா சாப்பிடுறதும் plays an important role, because you will have to keep your body ready for the whatever is coming against you. But இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. See, on books this is right, வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படியுமே கிடையாது, only சப்போர்ட் தான் கொடுக்க போறோம். அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டல், நீங்க வீட்லயே இருந்து கரெக்டா சாப்பிடலாம், கரெக்டா தூங்கலாமே அப்படின்றது ஆர்குமெண்ட் இஸ் அப்சல்யூட்லி ரைட். there is nothing wrong in the argument.
bookish, there is nothing wrong. இதுல ஒரு there is one thing which puts it apart is viral infection is not only a viral infection always. You should understand, initially, let's say your immunity is not good, you tend to diet, you're stressed out, you work irregular timings, your system is not up to date nu vechukongala. That is why you contract and disease in the first place. Okay, so you develop with signs and symptoms of upper respiratory tract infection or viral infection ne vechukkom first varam. Viral infection irukumbodhu the chance of developing in secondary bacterial infection shoots up. So what happens is secondary bacterial infection set up ஆகும்போதுல without medication you cannot do anything. So இப்போ யாருக்கு இந்த secondary bacterial infection வரும் அப்படின்ற argument வந்து you cannot answer. So our chances as a doctor when you see a patient, எங்களுக்கு we don't want the worst to happen. ஏன்னா பேஷண்ட் வந்து கீழே இருக்கிற கேள்வி வந்து ஃபீவர் இருக்கு, காஃப் இருக்கு, ஏன் இவ்வளவு சிவியர் ஆச்சுன்னா அடுத்த கேள்வி கேட்பான், 3 நாள் வைத்தியம் கொடுத்து சரியாகும். So our point is, okay, now he has an infection. With blood tests, we will have an idea, very vague idea, whether it is viral or bacterial. And once we confirm it is viral, we are not very happy, we're not very sad, because we know viral infection irukna chance of developing a secondary bacterial infection goes high. So anyway, we'll have to start up. If you blood work varadhukku, it will take 2 to 3 days. If you want to go buy the books and you'll have to take an blood culture or respiratory mucus, any secretion culture eduthu dhaan bacteria grow irukka illaya negative nu sollarum. But நீங்க இதெல்லாம் bookishly, it sounds absolutely wonderful. நீங்க ஓகே கல்ச்சர் எடுத்தோம், கல்ச்சர் எல்லாமே நெகட்டிவ், நான் சப்போர்ட் மெக்கானிசம் மட்டும் தான் கொடுத்தேன். But for culture reports to come negative, it will take another 3 or 4 days, 5 days maximum. So அது வரைக்கும் I cannot tell the patient I am not going to start on medication, sir. So now what we see for us, okay, viral infection இருக்கு, chance of having a super added bacterial infection are there. So we start day 1 with supportive medication, antibacterials also. So now this is where you will have to be in the hospital. You cannot give IV antibiotics at your home. So this is the difference between, see, naturopathy. If eduthittingna, we should understand India is a culture, it is a country which has rich culture heritage. If allopathic medication is only very recent when compared to your Indian history. So Indian history la pathina nambala very as I refer to me as an allopathic medication as a very small bit of the entire history. And medicine number ipo irukom idukku munadi illama illiye. We've always found out ways, we've always had remedies. But again, say allopathic la, to my knowledge, or one good thing about allopathic medication is I know what, when I give a drug, I know what it does, I know what it does not. So today, I know when I give a prescription drug, paracetamol, I know out of 1 lakh person, 1% will drop dead right before me. I know there is a possibility. I know for 1 lakh patients, 10 பேர் வந்து severe liver injury ஓட போலாம் அப்படின்ற possibility I know, and I'm equipped. I know, okay, இந்த மாதிரி ஒன்று வந்ததுன்னா you should. So every time I give a paracetamol, it is not just okay, fever க்கு எடுத்துக்க அப்படின்னு, or body pain க்கு எடுத்துக்க அப்படின்னு. Now I'll have to see, okay, ஒருவேளை நான் இவனுக்கு இது கொடுத்துருக்கேன், 2 நாள் கழிச்சு இந்த மாதிரி எனக்கு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, then I will have to take care அப்படின்றத ஒரு தாட் வச்சுட்டு தான் கொடுக்கும். This is one thing which is missing in other medication to my knowledge. I am not an expert to comment on other medications, but still. So in fact, being an allopathic practitioner, I did my research on கல்லூர்க்கி அப்படின்னு ஒரு செடி இருக்கு, which is proven to break stones. Allopathic la இன்னி வரைக்கும் there is no medicine to treat kidney stones per se. ஒரு லெவல் மேல இருந்தா you have to operate. அதுக்கு கம்மியா இருந்ததுன்னா சப்போர்ட் தான், தண்ணி நிறைய குடிக்கும்னு சொல்லுவோம், இது குடிக்க அது குடிக்கான்னு சொல்லுவோம், டெஃபினட் டு மேனேஜ்மெண்ட் per se கிடையாது. கல்லூரிக்கு செடியில இருந்தது, and when I went and presented to the council saying, okay, இந்த மாதிரி ஒன்று இருக்கு, we can make use of the medication because it is not present in our part. The council was very happy to first hear that, okay, there is something which is curative, which is not available to us. But they asked me a simple question which I was not able to answer. They asked me, see, any plant you take, there will be alkaloids present. Alkaloids வந்து they basically ஒரு லே மேன் டேர்ம்ஸ்ல பேசணும் அப்படின்னா அதுல ஒரு 100 கெமிக்கல் இருக்கும்னு வச்சு. ஓகே, allopathic medicationல we know what the 100 is. இப்போ இந்த மாதிரி பிளான்ட்ல the first question I was asked was, first tell me the components of the plant and which component is responsible for the
கல்ல உடைக்கிறதுக்கு. அண்ட் மீதி காம்பனன்ட் என்ன பண்ணும் என்ன பண்ணாதுன்னு சொல்லணும். What are the side effects? It's not I'm sorry, audible irka? I think stuck out. Okay, no issue. Yes. No issue. So the question was asked me was, yes, நான் என்னென்ன இருக்கு இதுல, எந்த part is doing what, எது மீதி 99 வந்து என்ன பண்ணுது அப்படின்னும்போது I was not able to have an answer. So that is when I understood research parts in India is not so I was not the researcher, I was a part of the medical team. The research part was head of the IIT department, and he said, see, in India right now we are cut short in ways of growing, basically crystallize பண்ணனும் அப்படின்னு சொல்றாங்க. The plant extract எடுத்து crystallize பண்ணனும், only then you will be able to get to know what are the 100 subdivisions of it. அதுல எதுன்னு crystallize பண்ணாம நம்மளால பண்ண முடியாது. இந்த crystallize பண்றது வந்து is not available in India. நானே as in the professor told me, இந்த மாதிரி நான் வந்து சார் ஆதித்யா சார் இந்த மாதிரி நான் வெளியூர்ல போய் பண்ணியிருந்தேன், I was able to crystallize within 10 minutes and the people around me were அப்படியே என்ன crystallize இவ்வளவு சீக்கிரம் பண்றான்னு. But right now in India we are not having the mechanisms to do it, and now I felt bad. See, end of the day we want people to live good. நீ என்கிட்ட தான் வந்து வைத்தியம் பார்க்கணும்னே கிடையாது. See, ultimate goal is you need to live happily, live healthy. So that naturopathy can give the cure, but it is not proved in allopathy. Exactly. See, right now we are going in a very scientific manner. See, இப்போ குழந்தைங்க கூட எதுக்கு பண்றான்னு கேள்வி கேட்காம பண்ண மாட்டோம். I had a patient today, she asked me, why are you giving paracetamol? I am not having fever. She asked me, in the KB is never there 10 years before, 20 years before. So now you will have to be in a place to explain. நீங்க பேஷண்ட் கேட்கறான்னு விடுங்க, நம்மளுக்கு கொடுத்து ஏதாவது அடுத்த சைடு எஃபெக்ட் நீங்க, this is a common question posed to an allopathic doctor, what are the side effects? Even no, my mom asked me, ஏண்டா அட்மிட் பண்ணிட்ட, ஃபீவருக்கு யாரா அட்மிட் பண்ணுவாங்களா, மாத்திரை போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லம்மா இந்த மாதிரி, நான் ரொம்ப சிம்பிளா சொன்னேன், ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்கம்மா, ஆன்டிபயோட்டிக் வந்து ஓரலுக்கு வந்து இது ஒரு லிமிட் இருக்குது, அதாவது வாயில சாப்பிடுற ஆன்டிபயோட்டிக் மெடிசனுக்கு ஒரு மேக்ஸிமம் எம்ஜின்னு ஒண்ணு இருக்குதுமா, அதுக்கு மேல போக முடியாது. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 200 mg சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் 600 mg சாப்பிட்டோம், அதுக்கு மேல மெடிசனே இல்லையா, ஓரல் மெடிசனே இல்லையா. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மார்னிங்கும் நைட்டு தான் போடணும், மதியானம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இஷ்டத்துக்குலாம் நம்ம மாத்திரை முழுக முடியாதுமா. ஆனா ஐவி, தட் இஸ் ட்ரிப்ஸ் மூலியமா ஏத்தினா, ஐவினா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ஆக்சுவலி ட்ரிப்ஸ்னு சொல்றாங்க. ட்ரிப்ஸ் மூலியமா ஏத்தினா அதிகமான ஆன்டிபயோட்டிக் ஏத்த முடியும் போல இருக்குமா, அதனாலதான் அட்மிட் பண்ண சொன்னாங்க அப்படின்னு. என்னென்னவோ சொல்றடா, எங்களுக்கு எல்லாம் வரலையா, நாங்களாம் பாத்து இல்லையான்னு கேட்டாங்க. எனக்கு அதுக்கு பதிலும் இல்ல ஆக்சுவலி டாக்டர். I will be very happy if the same question is posed when a naturopathy or any other alternative medication is given. இதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு கேட்கணும். And if the person is able to answer, and then we are well and good. ஓபனா சொல்றாங்க there is no side effects னு, ஓபனா சொல்றாங்க there is no side effects. The side effect அப்படின்றது it is not necessary, it should be detrimental. Side effect is any other effect which is caused by the drug you are giving other than your required effect. Right now let me say you have fever தவிர உடம்புல குறைச்சாலும் it is a side effect. Fever and உடம்புல are two different things. Okay, so side effect is நீங்க என்ன எதுக்கு குடுக்குறீங்க தவிர the other part can be good also. No doctor, இப்போ ரீசன்ட்டா இப்போ நான் இந்த ஃபீவர் பத்தி நம்ம பேசுவோம். இப்போ இந்த ஃபீவருக்கு என்ன மாதிரி லைக் நோ இது என்ன மாதிரி சிம்டம்ஸ் கொடுக்குது, இந்த ஃபீவர் வெறும் ஃபீவரா வருதா, இல்லனா எங்களுக்கு வந்த மாதிரி லைக் நோ வித் காஃப், சிவியர் காஃபா வருமா, பாடி பெயின் ஹெட்டேக்கோட வருமா? ஏன்னா எனக்கு பாடி பெயின் பெருசா இல்லவே இல்லை, ஹெட்டேக் இல்லவே இல்லை, எனக்கு சோர் த்ரோட் இருந்துச்சு, காஃப் இருந்துச்சு, ஒரு நாள் மட்டும் லைட்டா ஃபீவர் இருந்துச்சு. சோ இது ஒரே வீட்டுல இருக்கிற 2 பேருக்கு 2 விதமா வருது, இது ஒரே மாதிரி. அதே மாதிரி நான் கேட்ட பசங்களுக்கு எல்லாம் ஒருத்தருக்கு எனக்கு வந்த மாதிரி வருது, ஒருத்தருக்கு என் ஒய்ஃப்க்கு வந்த மாதிரி வந்திருக்கு, ஒரே ஃபேமிலிலேயே. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன யோசனை, நான் வந்து கோவிடுக்கு 3 டோஸ் போட்டுக்கிட்டேன், அந்த பூஸ்டர் டோஸ் நான் போட்டுக்கிட்டேன். மேபி எனக்கு அது லைட்டா அஃபெக்ட் ஆயிடுச்சா, லைக் நோ அதனால என்ன பெருசா அஃபெக்ட் பண்ணலையா, அந்த அதுக்கும் இதுக்கும் ஏதாவது வேக்சினுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வருதான்னு இருக்கா, ஆர் இது மாதிரி இப்ப புதுசா ஏதோ ஒன்னு H3N2 வைரஸ்னு சொல்றாங்க, இது அதுவா? ஏன்னா நம்ம வந்து RT-PCR எடுத்து பார்த்தோம், அதுல வந்து I think it's negative, I think negative yes. So it has nothing to do with corona. Okay, so இது வந்து கொரோனாவோட அக்கா தங்கச்சி அந்த கேட்டகரியில வருமா வராதா, அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா இந்த H3N2ன்றாங்களே, அதுவா இது, அதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா, இல்லன்னா இது புதுசா இது இன்னொன்னு சைடா ஓடின்னு இருக்கா? அதாவது இந்த எபிடமிக்னுவாங்கல்ல, எண்டமிக் எபிடமிக்னுவாங்கல்ல, இது கண்டிப்பா பேண்டமிக் கிடையாது,
ஆனா இந்த எண்டமிக் எபிடமிக்ல ஏதாவது வருதா? ஏன்னா நான் கேக்குற அத்தனை பேருக்கு வருது. தமிழ்நாடுல இருக்கிற எக்கச்சக்க பேருக்கு இதுல வந்திருக்கு. இட்ஸ் நாட் நோ ரெஸ்ட்ரிக்டட் டு சென்னை சிட்டி. கோயம்புத்தூர்ல இருக்கிறவனுக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி எல்லா சிட்டிஸ்க்கும் வருது. சோ லைக் நோ ஹவு யூ அப்சர்வ் திஸ், பிகாஸ் இது வந்து ஒரு வாரம் படுக்க போடுறது. இப்ப கோவிட் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம்னா அதுல 50% ஆகுது. ஓகே, எனக்கு அதுதான் எனக்கு புரியல. லைக் நோ ஹவு சீரியஸ் இட் இஸ். Any disease is serious, as a matter of fact, and this becomes all the more serious because it affects your respiratory system. So cough, lung பொறுத்த வரைக்கும் any injury in the body will heal by means of scarring தான். So lungல the cough developing is a seriousness, it is an injury. So lungல that is why we don't take chances. So இப்போ எனக்கு கூட சிடி எடுக்க சொன்னீங்க, சிடி எடுக்க சொன்னீங்க. ஆமா. So இப்போ நீங்க கேட்ட கேள்வி, இப்போ 2 பேருக்கு ஒரே குடும்பத்துல இருக்கீங்க, பட் சிம்டம்ஸ் வேற மாதிரி இருக்கு, பிரசன்டேஷன் வேற மாதிரி இருக்குன்றது first of all a very absurd and very good observation. This is ஒரு disease present ஆகுதுன்னா it is not a single அதாவது ஒரு இதனாலதான் அப்படின்னு சொல்றது இஸ் வெரி மினிமல். as in நீங்க இது பண்ணீங்க அதனாலதான் நோய் வந்தது அப்படின்னு சொல்றது அப்படின்னா it will be stupid on my part, because for a disease to present there are so many things put together. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஆக்சுவலி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், ஆனா என் வைஃப் சாப்பிடல, நான் சாப்பிட்டேன். Right. So அதாவது there are so many variabilities available, or which all put together and put you in a more put you in a place where you can get a higher chance of getting a disease or lower chance of getting a disease. Again, getting back to the basics: eat right, sleep right, drink healthy. Again, all these three have a very important role. Vitamin D, for an example, we are our hospital, we make it a point to check in your vitamin D, because vitamin D levels being in India ரொம்ப அசிங்கம். இந்தியால இருந்துட்டு because vitamin D is produced, for people who do not understand, vitamin D is produced by exposure to sunlight. சூரியன் பட்டா உடம்புல vitamin D is secreted or it is produced. நம்ம ஊர்ல நான் பாக்குற 300 பேஷண்ட்க்கு 99 பேஷண்ட் are deficient in vitamin D. And vitamin D plays an integral role in head to toe management of your body. உடம்பு ஒழுங்கா வேலை செய்யலாம், vitamin D is mandatory. This is enough to, இப்போ உங்களுக்கும் உங்க வைஃபுக்கும் வித்தியாசம் பார்க்கலாம் அப்படின்னா, விட்டமின் டி இன்னும் மோர் டெஃபிஷியன்டா இருக்கும், have a more chance of getting severe disease. Okay. We are talking about vitamin D as a single entity. இந்த மாதிரி there are 100 entities, out of which the most common are நான் சொன்ன மாதிரி eating right, sleeping right, drinking right. இப்போ நம்ம வீட்ல சொல்ல போனா, சிம்பிளா சொல்ல போனா எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு சொல்லலாமா? Exactly. So இதெல்லாம் puts you in a chance of having contracting the disease more higher. So these are, அதனாலதான் திருப்பி coming back to basics, you need to have your basics strong ன்னு சொல்ற கதை தான். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியா எடுத்துட்டீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி நைட் டியூட்டின்ற ஒரு மேட்டரே கிடையாது. வீட்டுல 4 பேர்ல 2 பேர் ஹேவ் நைட் டியூட்டிஸ். their sleeping patterns are changed. நைட் டியூட்டி ஒரேடியா நைட் டியூட்டி இருந்தா பரவாயில்ல, they have 1 week night duty. ஆமா, சிக்கார்டியன் ரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வேர் your body knows when to sleep, when to wake up. நம்ம போட்டு அதை கன்ஃபியூஸ் பண்ணி, பிகாஸ் நைட் டியூட்டி இஸ் நாட் ஜஸ்ட் நைட் டியூட்டி, யுவர் ஈட்டிங் சேஞ்சஸ். நீங்க நைட்டு வேலை செய்வீங்க, பசிக்கும் சாப்பிடுவீங்க, காலையில யூ ஃபுல்லா தூக்கம், காலையில இருந்து சாப்பிட்டு திருப்பி தூங்குறீங்க. ஸோ ஓவரால் யுவர் பாடி டேக்ஸ் அ ஹிட். பாடி கடவுள் மெக்கானிசம் ரொம்ப அழகா இருக்கும். அது நீ என்ன வேணா பண்ணு, என்னால எவ்வளவு முடியுமோ உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லுவோம். கடைசியில கை தூக்கும் போது then it becomes serious. ஓகே, ஃபீவருக்கு ஆன்டிபயோட்டிக் வேணுமா, ஆர் இது இந்த காஃப்லாம் இருந்ததுனால ஆன்டிபயோட்டிக் போறோமா? ஏன்னா ஃபீவர்னா வெறும் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பாராசிட்டமால், which is டோலோ 650. ஓகே, அதுதான் நம்ம சும்மா மாத்திரை போட்டுப்போம் நார்மலா வந்ததுன்னா. இன்ஃபேக்ட் டாக்டர்கிட்ட போனாலும் அதான் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால நிறைய பேர் மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போவாங்க. let us talk practically. என்ன நடக்குது நம்ம நாட்டுல, நேரா ஃபீவர்னு மெடிக்கல் ஷாப்ல சொல்லுவோம். வெறும் ஃபீவரான்னு கேட்பான் மெடிக்கல் ஷாப்ல. இல்ல எனக்கு 2 இருமலும் இருக்குன்னு சொல்றோம். அப்போ இதையும் சாப்பிடு சொல்லி கொடுத்தோம். இதுதான் நடக்கிறது. ஓகே, இன்ஃபேக்ட் இப்பதான் டாக்டர் எல்லாம் போய் கேட்கும் போதுதான், இந்த டாக்டர் இது என்ன மெடிசன் டாக்டர் நான் கேட்கிறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இது மாக்சிகைண்ட், இது ஹையர் டோசேஜ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்,
நேத்திக்கு உங்களுக்கு ஒண்ணு சீல ஆரம்பி சஃபாடா என்ன சம்திங் அது கொடுத்தேன், அது வந்து லோயர் டோசேஜ், அது வந்து 200 இப்படி நான் கேட்டுக்கிறேன். ஆனா கண்டிப்பா இதெல்லாம் நான் வந்து கண்டிப்பா மெடிக்கல் ஷாப்ல இதெல்லாம் கேட்டதே கிடையாது. நான் சின்ன வயசுல செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிருக்கேன். நேரா போவோம், மெடிக்கல் ஷாப்ல சொல்லுவோம், அவன் தான் குட்டி டாக்டர் எங்களை பொறுத்த வரைக்கும். நவ் டெல் மீ, இந்த ஃபீவருக்கு, இப்போ இருக்கிற ஃபீவருக்கு இந்த மாதிரி பண்ண கூடாது. பிகாஸ் நோ, இப்போ நீங்க இது வந்து வேற ஏதோ ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. Okay. First of all, never self-medicate. Self-medication over the counter is never good. Okay. இதே paracetamol டாக்டர் பார்த்து கொடுக்கும்போது it is different. There are, like I said, there are so much more than the presenting complaint. So இப்போ இது புரியணும் அப்படின்னா you should understand first what is fever. It is a symptom of something bigger. Okay. Fever is not a disease per se. Okay. So இதை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். வாட்டர் டேங்க்ல தண்ணி இல்ல அப்படின்றது நீங்க பைப்ல வந்து ஸ்லோவா வரதை வச்சு கண்டுபிடிக்கும். ஓகே, நீங்க ஸ்லோவா வருதுன்னு நீங்க பைப்பை டிங்கரிங் பண்றதுதான் ஃபார்மசில போயிட்டு ஃபீவருக்கு மருந்து வாங்கி சாப்பிட்ற மாதிரி. நீங்க வந்து இதுக்கு ரெடி பண்றதுக்கு டேங்க்ல தான் தண்ணி போடும். ஓகே, ஸோ ஃபீவர் இஸ் a symptom as in it is in presentation of something bigger inside. ஒரு ஸோ நீங்க ஆக்சுவலா நம்ம பேச்சிலேயே வந்து ஐ திங்க் யூ டோல் மீ பிஃபோர் தட் நேச்சுரோபதியில வந்து தேர் இஸ் சம்திங், இந்த ஃபீவர்னா அதுவே சரியா போயிடும், இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தா ஃபீவர் வரும். ஸோ இன்ஃபெக்ஷனால, ஸோ இன்ஃபெக்ஷன் பர் சே இஸ் த காஸ்டிவ் ஏஜென்ட். இது நீங்க உடம்போட மெக்கானிசம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான சென்டென்ஸ், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னுவாங்க. ஆமா, அது உள்ள ஏதோ உனக்கு பிரச்சனைன்றதுதான் வெளியில உனக்கு கண்லயோ மூக்குலயோ காதலியோ தொண்டையிலயோ தெரியும். எஸ், அந்த மாதிரி தான், வெரி சிமிலர். ஸோ உடம்புல எங்கேயாவது, உடம்புல எங்க வேணா there is something which is not supposed to be there and body recognizes it, and அதோட defensive mechanism is ஏன் நம்ம தண்ணி கொதிக்க வச்சு குடிக்கிறோம்னு சொல்றது, because when you set the temperature high, common accepted knowledge is everything dies. இதே கணக்கு தான் body uses. The body will set its thermostat high. Basically normal 37 degree 36 degree, it will set its thermostat high. Body will create mechanisms to create heat. Basically shivering is a mechanism, you produce heat. So you put your arms down close together, it is a mechanism of producing heat. So body will use these mechanisms to produce heat so that overall basal temperature increase பண்ணி organisms கொல்றதுக்கு தான் ஐடியாவே. This is your idea. So where medicine comes into place, நாங்க fever medicineன்றது ஒண்ணு, that is symptomatic care. Like I said before, வைரஸுக்கு symptomatic care தான் வேணும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் வந்து ஃபீவருக்கு இந்த நான் thermostat high ஆகும்னு சொன்னேன்ல, அதை thermostat திருப்பி ரெகுலைஸ் பண்றதுக்கு ஃபீவர் மெடிகேஷன் கொடுக்குறோம். பட் யூ ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட், we don't stop there. We prescribe you antibiotics. So now we understand, ஒரு ஃபீவர் வரணும்னா ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கணும், அதுக்கு வைரல் இருந்ததுன்னா சான்ஸ் ஆஃப் சூப்பர் இன்ஃபெக்ஷன் இருக்கு, இல்ல பாக்டீரியல் இருக்குன்னா அதுக்கு எப்படி we'll have to give medication. That is where role of antibiotics come in. So antibiotics, so that is, so ஃபீவருக்கு மருந்து கொடுத்தாச்சு, antibiotics which is cause for the feverக்கும் மருந்து கொடுத்தாச்சு. இந்த ஃபீவருக்கு மருந்துன்றது ஃபீவரை சப்ரஸ் பண்றதா என்னது ஆக்சுவலி? அதான் like I said, your body is the thermostat mechanism. Basically நம்ம US எல்லாம் போனீங்கன்னா there is a வீட்ல thermostat வச்சிருப்பாங்க. So ஆமா, டெம்பரேச்சர் செட்டிங் பேசிக்கலி. ஆமா, சோ டெம்பரேச்சர் ஆமா இதை வந்து நீங்க 37 degrees வச்சுட்டீங்கன்னா your entire ventilating mechanism or AC mechanism will make sure the temperature is maintained 37. When it becomes கொஞ்சம் வார்ம்னோனே you put the temperature down to, இப்போ நம்ம வீட்ல ஏசி ரிமோட் கணக்கு தான், நைட் வந்து I wanted to be 22 அப்படின்னா your mechanisms in the AC. அதுதான் நான் என்ன கேட்க வரேன்னா, என் பாடியே உள்ள ஏதோ ஒன்னு இருக்குது ஆர்கானிசம் அப்படின்னு பாடி வேணும்னே ஹீட் ஜெனரேட் பண்ணி கொண்டு வருது. எக்ஸாக்ட்லி, அது ஏன் நான் குறைக்கணும் இப்போ? அது ஏன் குறைக்கணும்னா, you first of all you will not be comfortable having a fever. ஓகே, தப்பு வந்து எப்பனா ஃபீவருக்கு மட்டும் மருந்து கொடுத்துட்டு ஆன்டிபயோட்டிக் கொடுக்காதான் தப்பு. ஏன்னா காஸ்டிவ் ஆர்கானிசம் நீ ட்ரீட் பண்ணல, சிம்டம் மட்டும் குறைக்கிற, தட் இஸ் ராங். ஏன்னா you are not allowing the body also to heal, you are also not giving anywhere outside to help the body. So the Dolo 650 should be having a combination with another antibiotic. Exactly. இதுல ப்ராப்ளம் வந்து ஃபார்மசியால டோலோ மட்டும் தான் கொடுப்பான். ரைட்டா? And the antibiotic also depends on the age of the patient. Exactly, age, அவங்களோட symptoms. வைரஸ்க்கு கிளாசிக் எக்ஸாம்பிள், வைரஸ்க்கு you don't give an antibiotic. நீங்க வைரஸ்க்கு டோலோ மட்டும் தான் கொடுக்கணும். Now how will the pharmacy guy know? He is not trained, he is only trained to disperse medicines. ரைட்டா? Now practical பேசும்போது டாக்டர்ன்றது ஃபீஸ் ஆகும், டைம் அது போனா டாக்டர் அரை மணி நேரம் உட்கார வைக்கிறாரு. obviously correct. everything comes in. See, இன்னைக்கு 200 ரூபாய் கன்சல்டிங் இஸ் நாட் a big deal, ஆனா அந்த 1 மணி நேரம் உட்கார வைக்கிறது கொஞ்சம் பெரியது.
sometimes more than 2 hours also. ஆமா now only people in India are understanding time is also money. So now நீங்க சொன்ன மாதிரி அந்த 2 மணி நேரம் போறது வரது, மெட்ரோ வேலை நிறைய நடக்குது. சோ வீட்டுக்கு போயிட்டு வரது, ஐயோ முன்னாடியே டோக்கன் ஆகணும். எங்க அப்பா எல்லாம் போய் டோக்கன் வாங்கிட்டு அது போதும். அவர் போய் 3 மணிக்கு டோக்கன் வாங்குவாரு. So doctors have a problem with pharmacy because they give only dolo, which is only will take care only of your fever part. And again, there are so much more you take into consideration before giving an antibiotic. எவ்வளவு நாள் கொடுக்கணும், டோசேஜ் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஒரு டோசேஜ் இருக்கு, வயசானவங்களுக்கு ஒரு டோசேஜ் இருக்கு, சிரப் கொடுத்தா ஒரு கேப் இருக்கு. ஓகே 20 கிலோஸ் வரைக்கும் தான் சிரப் கொடுக்க முடியும், ஏன்னா அதுக்கு மேல டோஸ் கொடுக்கலன்னா யூ ஷுட் டேக் இன்டு அக்கௌண்ட். இந்த டோசேஜ் கொடுத்தா கிருமி சாகுமா, இந்த டோசேஜ் கொடுத்தா உடம்பு தாங்குமா, சரி உடம்பு நீங்க யூ கேனாட் அண்டர் கரெக்ட் யுவர். இப்போ கிருமி சாவாத அளவு டோசேஜ் கொடுத்தீங்கன்னா தென் வேஸ்ட். இது கொடுக்காம இருந்தா உடம்பாவது பார்த்து வந்துருக்கும். then you will create resistance. இப்போ நீங்க ஆன்டிபயோட்டிக் நோட நெக்ஸ்ட் क्वेश्चन ஆஸ்க் ஓகே இப்போ நான் மருந்து போடுறேனே ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் வராதா அப்படின்றதா நெக்ஸ்ட் eventual question. ஆமா அடுத்து என்னன்னா அதுக்கே மியூட்டேட் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் கேட்கவே கேட்காது. ஆமா இன்ஃபேக்ட் லாஸ்ட் 2 weeks முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் மெடிக்கல் கவுன்சில் ரிலீஸ் இஃப் ஐம் நாட் ராங் அண்ட் பேம்ப்ளெட் சேயிங் இந்த மாதிரி இப்ப இருக்கிற வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு கரெக்டா ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இருக்காதீங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அடுத்து தேவைன்னா ப்ராப்ளம். மக்கள் as usual வந்து இத பாதி படிச்சிருவாங்களோன்றது எனக்கு பயம். பிகாஸ் the heading said don't use antimicrobials. அதனாலதான் நான் கேக்குறேன். ஆமா அதுல வந்து நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னா அதுல ஒரு பேராகிராஃப்ல இருக்கும், it will say problem with current medication is they either under medicate or basically dosage or the duration is wrong. Okay, so dose as long as dose சரி ஓகே. ஸோ டோசேஜ் அண்ட் டியூரேஷன் கரெக்டா கொடுத்துட்டா ரெசிஸ்டன்ஸ் வராதுன்னு சொல்ல முடியாது, பட் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லோவர். ஸோ நவ் யூ நீட் டு புட் இன் அக்கௌண்ட் எவ்வளவு நாள் ஒன்னால. இப்போ நீங்க மருந்து இல்லாம 2 வாரம் ஆகும், மருந்து கொடுத்தா யுவர் சான்ஸ் ஆஃப் கெட்டிங் கியூர்ட் இஸ் less than 3 days or 5 days or less than 1 week அப்படின்னா you need to take all this into account. This is where the doctor comes into account. So as long as your dosage and duration of the antibiotics is correct, this is not a problem which so is the antibiotic cures the infection. Yes, which is comes from bacteria, right? Yes okay, it is not coming from virus. No, antibacterial antibiotics okay done. viral la வந்து yes இப்போ வந்து நம்ம வைரல் ஃபீவர் தான சொல்றோம். ஃபீவர் சொல்லும்போது வைரல் ஃபீவர் எவனும் இது வரைக்கும் பாக்டீரியல் ஃபீவர்னு யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டது இல்ல. கிடையாது வைரல் ஃபீவர்னு சொல்றோம். சோ வைரல் ஃபீவருக்கு வைரஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பாடி தான் பாத்துக்கும், எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் வேலைக்கு ஆகாது. ஆனா அது கூட வந்து அடுத்தது ஒன்னு வரும், அதோட சூப்பர் ஆட் இன்ஃபெக்ஷன். எஸ் தட் இஸ் வேர் வி ஆர் வரிட். நம்ம இவ்வளவு தூரம் கவரேஜ் கொடுக்கறதே வந்து அந்த செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும். கிளாசிக் எக்ஸாம்பிள், நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம், நீங்க இப்ப யூ ஆர் நோ ஹேல் எழுதி இல்ல 2 நாள் எங்கேயுமே மூவ் பண்ணாம வெறும் பெட்ல மட்டும் படுத்துக்கிறதுங்க, 3ஆம் நாள் யூ வில் டெவலப் an upper respiratory tract infection. காஃப் கோல்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாடி ஹேஸ் டு மூவ், you will have to keep moving. This is what happens when you're admitted in hospital. Viral infection ஓட அட்மிட் ஆவான், 3ஆம் நாள் பாத்தீங்கன்னா blood testல கவுண்ட்ஸ் ஏறிடும், ESRCRP ஏறிடும். Now which suggestion bacterial infection. Now then it becomes stupid of the doctor to say நான் இது வந்த அப்புறம் தான் கொடுப்பேன் when I know your setting of it. Because நான் வந்த அப்புறம் கொடுத்தேன்னா your hospital stay becomes significantly higher. அப்படியே it doubles. இப்போ ஐவில நம்ம வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறோம்ல, அதெல்லாம் எவ்வளவு mg? That depends on each drug, sir. That depends on என்னென்ன ட்ரக். இப்போ டாக்ஸம் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஓரல் வந்து 200, ஐவி வந்து 1.5 grams. அந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரக் பர் சே. இட் இஸ் நாட் அன் ஒவ்வொரு ட்ரக்குக்கு மாறக்கூடிய விஷயம். பட் இட் இஸ் டெஃபினெட்லி ஹையர் தென். ஹையர் அப்படின்றது என்னன்னா அகைன் பாடி மெக்கானிசம் வந்து ரொம்ப அழகு. நீங்க வாய் வழியே எது சாப்பிட்டாலுமே இட் வில் பி ஃபில்டர்ட் ஃபர்ஸ்ட் before getting into your system. So each level of filtration you will lose certain amount of drug. That is why oral is better than IV. la irukum the filtration barrier is skipped. Basically you don't bypass the liver. Nee oral சாப்பிட்டீங்கன்னா liver வழியா bypass ஆகி தான் வெளில வரும். So first pass metabolism அப்படினு நான் சொல்லுவோம். இது pharmacyல pharmacologyல படிப்போம். First pass metabolism is directly broken. Basically அந்த first level gate keeper பார்க்காம டைரக்ட்டா உள்ள போற கணக்கு. So efficacy becomes increased. அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரக், அதாவது இப்ப நான் ஓரல்ல சாப்பிட்டேன் அப்படின்னா 100 கிராம் சாப்பிட்றேன்னா எஃபெக்டிவ் ட்ரக் ஆக்டிங் அட் த எண்ட் வந்து லெட்ஸ் சே நம்ம கணக்கு 50 அப்படின்னா ஐவில கொடுக்கும்போது 100 கொடுக்குறீங்கன்னா 90 வில் எஃபெக்டிவ்லி ஆக்ட். அது ஆக்சுவலி நல்லதா கெட்டதா?
நல்லது தானே. see end of the day you want the thing to get இல்ல ஏதோ லிவர் வந்து ஏதோ ஃபில்டர் எல்லாம் பண்ணி அனுப்புது இல்ல, அது இங்க பண்ண மாட்டீங்குது இல்ல. லிவர் ஃபில்டர் பண்ண மாட்டேது. பட் நவ் அதான் திருப்பி தராஸ் பத்தியில பாக்கும்போது your infection is you wanted to get it cured done. Yes, yeah, understood. Then அடுத்தது என்னன்னா, இப்போ டாக்டர் சொன்னாரு, நம்ம உங்க அப்பா தட் இஸ் காமராஜர் டாக்டர் சொன்னாரு, உடம்பு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாரு. லைக் நோ she got dehydrated or something like that. How that happened actually? நீங்க இன்னைக்கு எவ்வளவு தண்ணி குடிச்சீங்க? மேபி லைக் நோ ஒரு 3 லிட்டர் குடிச்சிருப்பேன். 2.5 ல 3 லிட்டர் குடிச்சிருப்பேன். 3 லிட்டர் இஸ் ஆக்சுவலா ஹை. நம்ம we do this mistake every time. என்ன கேட்டீங்கன்னா செலவு எவ்வளவுப்பா அப்படின்னா I will always undercorrect unless you have it in writing. ஏன் எவ்வளவு செலவாச்சு புக்கு போடுங்கன்றது புக்கு போட்ட அப்புறம் தான் புரியும். அடடா நான் இவ்வளவு 100 ரூபாய் தான் செலவு பண்ணிருக்கேன்னு நினைச்சோம், புக்கு பார்த்தா கணக்கு வந்து 150 ரூபாய். வாட்டர் இஸ் வெரி சிமிலர். நம்ம ஊர்ல வந்து even though it is in very sultry place, if it is 3 liters I am well and good. நாளைக்கு நீங்க பாட்டில் புடிச்சு வைங்க, but I think it will be 3 liters because you make it a point to drink. See, that's what I think. இப்போ எனக்கு எதுக்கு எப்பவுமே 2 full bottle இருக்கும். Wonderful. இது நான் எவ்வளவு தடவை ரீஃபில் பண்றேன்றதா விஷயம். Yes, good. ஆமா. சோ இது வந்து என்ன ஆகும்னா in an acute setting, இப்போ நீங்க ஃபீவர் இருக்கு, you are not moving anywhere, now you are moving, you are active, you are going places, you feel உங்களுக்கு அந்த thirst இருக்கும், you rehydrate. But when you are down with the fever இல்ல, நீங்க அடுத்து சாப்பிட மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஹிட் வந்து சாப்பாடு தான். ஆமா, சாப்பாடு ரொம்ப கம்மியா. Then you are சாப்பிடலன்னு ஒண்ணு அடுத்து தண்ணி குடிக்கிறதா கம்மியா. நீங்க unless you are thirsty, you don't go out of your way to drink water. Okay. Which is an again very important part. நீங்க தண்ணி குடிச்சாதான் வேண்டாது will get flushed. Hydration becomes important part. நீங்க hydration. When you are in fever you have to drink water. Anytime you have to drink water. In setting of fever your intake of water drops. Okay. So anytime you have to drink water. Unless you are in specific restriction la kidney problem இருக்கு, heart problem இருக்கு, அந்த மாதிரி situationல there is a restriction of water. But அதுவுமே initial daysல கரெக்டா பார்த்ததானே இது வந்திருக்காதுன்னு வெச்சுக்கோங்க. there is a different story. But so dehydration இருக்கும்போது your entire body is you're tired, you're not see like I said உடம்பு வந்து ஓடியே ஆகும். நீங்க தண்ணி குடிக்கலன்னா உடனே அந்த மயக்கம் வரும், உட்கார்ந்த முடியாது, all these dramas are happening. In the support to medication அதனாலதான் becomes very important when you're treating a patient. It is not just the hardcore antibiotics. இப்போ இந்த இவளுக்கு வந்து ஃபீவர் வந்துட்டு இந்த மர்ம காய்ச்சல்னு சொல்றாங்களே அதெல்லாம் அது இதெல்லாம் எனக்கு மர்ம காய்ச்சல் என்னன்னு தெரியல, but I think they refer to fever which they don't have an answer to. Exactly. Doctors are in the position. Doctors are in the position. ஆமா exactly. எங்களுக்கு வைரல் ஃபீவர்னு we are not very comfortable because we are also in the blind area. ஏன்னா நீங்க என்ன ஃபீவர் அப்படின்னு ரிசர்ச் எடுக்கணும்னா it is literally in research. You will have to extensive, you will have to test, you will have to R&D பண்ணோம் இது என்ன அப்படி கண்டுபிடிக்கிறது. அதுக்குள்ள வந்த வைரஸ் போயிட்டு பூசு வந்துடும். So இந்த மாதிரி there are few things where I will not say very comfortable. It is not the cakewalk மாதிரி. For example, viral fever. After all this treatment also like no இப்போ நம்ம சாயோட அப்பா கேஸ்ல எடுத்துக்கலாமே, அவருக்கு வந்து இப்போ ஃபீவர் இல்ல, கோல்ட் இல்ல, ஆனா காஃப் இருந்துட்டே இருக்கு. அந்த ஆஃப்டர் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது ஏன் இன்னும் ட்ரீட் ஆக முடியல? லைக் அது ஆஃப்டர் எஃபெக்ட் இல்ல, அது ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் தான். he presented with cough. அந்த பாடி பெயின் ஃபீவர் வந்து was controlled because we gave adequate medication in the right time. In the cough is still and residue of the actual infection. You should understand நம்ம even after the entire thing இப்போ இருக்கு அப்படின்னா என்னோட குரு சொல்லுவார், நீ வந்து உனக்கு கண்ணுல முன்னாடி நடக்கிறது வந்து தெரிஞ்சு நடக்குது, உனக்கு தெரியாது நடந்திருக்காது, நடக்காது உனக்கு தெரியவே தெரியாதுன்ற கதை தான். ஸோ யூ ஷுட் பி we are very happy after medication it is for 1 week. Without medication we expect it to be for 1 month. Okay. So this is usually அந்த ஒரு ரெசிடியூ இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி his body as a whole, as an immunity, so diabetes plays an important role. When you're diabetic your chance of getting infection is high, healing becomes low. All this plays an important role. Okay. Yes. So medication ஓடயே கிட்டத்தட்ட 4 days காஃப் பண்றாருன்னா அப்ப இல்லனா இன்னும் அதிகமா இருக்கும். Yes. Okay. Yes. See, even in my case I'm telling you, எனக்கு வந்துட்டு அந்த sore throat இருந்துச்சு, ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்தாங்க, போட்டாச்சு. அந்த டோசேஜ்னு சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இன்னைக்கு கூட.
6 டோசேஜ் பாடுங்கன்னு சொன்னாங்க. 6 yes. அதாவது 6 வேளைன்னு சொல்றது. 6 ஆமா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட எனக்கு எச்சம் முழுங்க முடியுது, எச்சம் முழுங்கும்போது வலிக்கல, அவ்வளவுதான். பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் சோர் த்ரோட். எனக்கு இன்னும் அது 100% கிளியர் ஆன மாதிரி தெரியல. அது எப்படி நான் இப்போ தொண்டையை சுட்டி ஏதோ கம் ஊட்டின மாதிரி திருப்பி அப்படின்னு பண்ணோடனே அந்த கம் சரியா போற மாதிரி திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு திருப்பி அந்த கம் ஊட்டின மாதிரி இருக்கு. லைக் நோ ஐ ஃபீல் இது வந்து ஏதோ ஒன்று இதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னைக்கு தோணுது. ஆல்மோஸ்ட் லைக் நோ 7th டே நவ். 7th டே அப்படின்னா 14th வேலை இது அப்படின்ற. என்னடா இது? அப்ப நான் திருப்பி நீங்க சொன்னீங்க இதை இந்த ஆன்டிபயோட்டிக் கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னீங்க. எனக்கு என்னன்னா லைக் என்னையா இது, இதெல்லாம் ஏன் வரும்? முன்னாடி எல்லாம் வரும் எரித்ரோமைசின் நினைக்கிறேன், எனக்கு சின்ன நல்லா ஞாபகம் இருக்கு. நான் 14-15 இயர்ஸ்ல இருக்கும்போது அம்மா சொல்லுவாங்க, டேய் உனக்கு நெறி கட்டி இருக்குடா, எரித்ரோமைசின் சாப்பிடறான்னு ஏதோ சொல்லுவாங்க. அம்மா நேரம் போய் எரித்ரோமைசின் போடுவேன், 1.5 நாளா சரியா போய் இப்படிதான் இருந்துச்சு. அதான் ப்ராப்ளம், 1.5 நாள் போட்டு நிறுத்த கூடாது. இப்படி இருந்துச்சு முடிஞ்சு. இப்போ எனக்கு என்ன லைக் நோ சி இப்போ வர வைரஸ் எல்லாம் கொம்பு வச்சுன்னு வருதுனால இப்படி எல்லாம் இருக்கா? லைக் நோ ஆல்மோஸ்ட் லைக் 7th டேவா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணு எனக்கு எதிர்ப்பு சக்தி கேவலமா போச்சா, இல்லன்னா இந்த வைரஸுக்கு எல்லாம் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தியா வந்துருச்சா? ஓகே, எவனா கேட்டான். இப்ப என் ஸ்டூடெண்ட் 10 பேர் படுத்திருக்கான், 3 நாளா படுத்திருக்கான், படுத்த படிக்கா இருக்கான், ஏந்துக்கவே மாட்டான். டேய் வாடா கிளாஸுக்குன்னா, சார் முடியல சார், முடிஞ்சா வர மாட்டேனா சார்ன்றான். அப்படின்னா லைக் அப்ப எனக்கு மட்டும் எதிர்ப்பு சக்தி இல்ல, அப்ப மொத்த சொசைட்டிக்குமே எதிர்ப்பு சக்தி இல்லாம இருக்கு. அப்சல்யூட்லி ரைட். அதான் சொன்னேன், இது வந்து there are more than one variabilities. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொன்ன மாதிரி வைரஸ் could have been severe. ரெண்டாவது our system as a whole we have come down with respect to food, sleep habits, and doctors as a whole also have an important role in terms of antibiotics, because எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. there are people who still undercorrect, there are people who still underdose, and it is வேறுண்டே பண்றதில்லை, it is just because lack of knowledge. அண்டர்டோஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் தட் டசன்ட் டேக் இன்டு எஃபெக்ட். நீங்க அடுத்த வாரம் வந்து அதே மாத்திரை கொடுத்தீங்கன்னா, கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் அசித்ரால். அசித்ரால் வந்து இப்போ கேட்கவே மாட்டுது. கோவிட் அப்போ இட் வாஸ் அன் வண்டர்ஃபுல் ட்ரக், வி வர் ஆல் வெரி ஹாப்பி வித் அசித்ரால். இப்போ வந்து ஐ டோன்ட் திங்க் இட் வில் பி எஃபெக்டிவ் ஃபார் தி நெக்ஸ்ட் 1 year. இப்போ கொடுத்த கேட்க மாட்டேது. பேசிக்கலி வைரஸ் இஸ் மியூட்டேட்டட், இட் இஸ் டெவலப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் அசித்ரால். ஸோ அசித்ரோமைசின் பேசிக்கலி எரித்ரோமைசினோட அக்கா தங்கச்சி கணக்கு. ஸோ அசித்ரோமைசினுக்கு இப்போ வந்து வேலைக்கே ஆகல. ஸோ இது வந்து அதான், இட் இஸ் மோர் தென் ஒன் பார்ட் விச் லீட்ஸ் டு த என்டையர் திங். அண்ட் இதுல நம்மளால முடிஞ்சது வந்து யூ கரெக்ட்லி கிவ் த மெடிகேஷன், யூ ஃபர்ஸ்ட் கரெக்ட்லி யூ லிவ் யுவர் லைஃப் ஸ்டைல். லைக் நோ நீங்க பாக்குற விதத்துக்கும் மத்தவங்க பாக்குற விதத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நான் இப்பயும் சொல்றேனே, நிறைய டாக்டர் வந்து இன்னும் இது வந்து ஒரு நார்மல் ஃபீவர் தான் நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. போறாங்க வராங்க போறாங்க வராங்க, அதுக்கப்புறம் மக்களே நினைக்கிறாங்க சரி டாக்டராலே இதை கியூர் பண்ண முடியல, கியூர் ஆகட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ என் கேஸ்ல லைக் நோ எனக்கு ஏதோ டவுட் பட்டுச்சு, ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட கேட்கறேன் இது நார்மலா இல்ல. தென் ஐ கால் சாய் சொல்றது, ஐயோ சார் இது நார்மலா இல்ல, நீங்க இமீடியட்டா வாங்க. அவன் புஷ் பண்ணலன்னா மேபி நானும் வந்திருக்கவே கூட மாட்டேன். ஓகே சார் இது எங்க அப்பாவுக்கு வந்திருக்குது, ஐயோ இருமினே இருக்காரு, பாவமா இருக்குது, டிபி இருக்க மாதிரி தெரியுது, பயம் லைக் அந்த மாதிரி ஒரு டிபி பேஷண்ட் இருக்கிற மாதிரி இருமுறாரு, இது சீரியஸான இஷ்யூ சார்னா எனக்கும் நினைச்சேன் லைக் நோ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம், ஒரு 3 நாள் விட்டு அந்த ஸ்டேஜ் தான் போயிருவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. அண்ட் லைக் நோ அந்த 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 பயம் வந்துட்டு நமக்கு இருந்தாலும் டாக்டரே சொல்லிட்டாங்க அப்படின்னு தானே தோணும். லைக் நார்மலா இப்ப நாங்களும் தான் 3 நாள் டாக்டர் டாக்டரே இல்ல நேத்தி தானே வந்தீங்க திருப்பி ஏன் வரீங்கன்னு கேக்குறாரு, பயமா இருக்கு எனக்கு. ஓகே எனக்கு பயமா, ஆனா அவரு அது ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டாரு. என்ன ஓகே வேணுமா எக்ஸ்ட்ரா எம்ஜி வேணா எழுதி தரேன். How you take it, like no ரெண்டு பேரும் பாக்குற விதம் இருக்குல்ல, அதுலயே வித்தியாசம் இருக்குன்னு சொல்றேன். இதுல வந்து மீட்டிங் அதுதான் லைக் நோ யோ பாருங்கயா, கொஞ்சம் கண்ணு திறந்து வச்சு பாருங்கயா, இது நார்மல் இல்லையான்னு சொல்றதுதான். நான் வந்து படிச்சிட்டு இருக்கும் போது என்னோட குரு my teacher used to say where you study and where you study வந்து becomes very important, and that is what happened in our case. எங்க ஹாஸ்பிடல்ல we had cases very similar and we were not able to treat them with oral, we simply weren't, and we are very happy because the patient believes in us. நீங்க நினைச்சு பாருங்களேன், இன்னும் நீங்க ஓபன் கம்யூனிட்டி போயிட்டு ஃபீவருக்கு அட்மிட் ஆகணும் ஆக மாட்டாங்க. ஓகே, பட் தட் இஸ் நாட் த கேஸ் வித் ஆர் பேஷண்ட்ஸ் பிகாஸ் we have a very they're not comfortable, but it didn't happen, and initial few cases actually believed in us because you see bookish knowledge is one side. Okay, medicine பொறுத்தவரைக்கும் like I said common things are commonன்ற மாதிரி
each thing is different and each thing has a pattern. And Actually, I think you are admit ஆகணும்னு graceful. சொன்னாங்கன்னா டாக்டர் ஏதோ ஹாஸ்பிடல்ல அடுத்த கட்டறதுக்கு ஒரு ஃப்ளோர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் நம்ம அட்மிட் ஆகுது. அப்படிதான் இருக்கும் எல்லாருக்குமே. கரெக்ட்டா இல்லையா? Absolutely right. Because As big a public charges is there, huge correct. medical charges will come. இப்போ என்ன டாக்டர் கேட்டாரு, ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கா கிருஷ்ணன் அப்படின்னாரு. இருக்கு டாக்டர் அப்படின்னா. இன்ஃபேக்ட் அது இல்லன்னா நானே கூட யோசிச்சிருப்பேன். ஐயோ எதுக்குடா ஃபீவருக்கு அட்மிட் ஆகணுமான்ட்டு. See, இன்னைக்கு we have enough money, like no, we take health insurance, but how many people took health insurance? I don't know. So middle class people 90% I don't know they have health. அவங்க term insurance வச்சிருப்பான், life insurance வச்சிருப்பான், ஆனா health insurance எனக்கு தெரிஞ்சு யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. And today obviously because of the inflation also much things, கண்டிப்பா ஹாஸ்பிடல் பில்ஸ் ஹையா தான் இருக்கும். அவங்களுக்கு குறைய சொல்ல முடியாது. பிகாஸ் லைக் நோ they have to pay the doctor fees and the maintenance all. Thank you for understanding. இல்ல கண்டிப்பா ஏன்னா நானும் ஆடிட் பண்றேன். see profitability நானும் தான பாக்குறேன். so obviously yes, அவ்வளவு வாங்கினாதான் அவங்களால சர்வேவே பண்ண முடியுதுன்ற மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் see அதுக்காக நம்ம டெய்லி காலையில நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் வேண்டிக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்டபிளா இருந்தாலும் என்கிட்ட வருவாங்க, லாஸ் மேக்கிங்கா இருந்தாலும் என்கிட்ட வருவாங்க. பட் ஆனா டாக்டர்கிட்ட யாரும் சந்தோஷமா இருக்கும்போது போறது கிடையாது. அதுக்காக டாக்டர் கஸ்டமருக்கு வேண்டிக்க முடியும், முருகா இன்னைக்கு நிறைய பேஷண்ட் வரணும், ஊருக்கே இன்னைக்கு உடம்பு சரியில்லாம போனோம் அப்படி வேண்டிக்கவும் முடியாது. லைக் சோ அதனால see I understand. see very occasionally only we are coming, we are not like no frequent visited for hospital. And sometimes நமக்கே தோணும் டாக்டருக்கு தண்டை எழுதுனா சரியா போகும் அப்படின்னு. லைக் நோ அப்படிதான் மனசுல தோணும் நமக்கு. சோ ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு லைக் நோ இந்த அட்மிஷன் அப்படின்றது இட்ஸ் a big thing. It's not a very normal thing for a family whose family income itself is like no 20-25,000 rupees. அவங்களுக்கும் இந்த ஃபீவர் வரும். ஏன்னா ஃபீவர் வந்து பாத்துன்னு வரது இல்ல, இவன் வந்து மிடில் கிளாஸ், இவன் அப்பர் மிடில் கிளாஸ் பாத்துன்னு வரது இல்ல, அது எல்லாருக்கும் தான் வரும். சோ இப்போ அந்த மாதிரிதான் நிறைய டாக்டர் கிளினிக் எல்லாம் வச்சிருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த ஆளுங்களை தான் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ அட்மிட் ஆகுங்கன்னு அந்த கிளினிக்லயும் யாரும் சொல்ல போறது இல்ல. லைக் நோ இதுல இது ஹாஸ்பிட்டல் போங்கன்னு யாருமே சொல்ல போறது இல்ல, அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு லைக் நோ அட்மிட் ஆகுற அளவு, ஏன்னா பிகாஸ் கோவிடுக்கு நான் அட்மிட் ஆகல, கரெக்டா இல்லையா? கோவிடுக்கு காமராஜர் டாக்டர் வந்துட்டு he has given a prescription of medicines, then and every 3 days once we will report to him, டாக்டர் இப்படி இருக்கு டாக்டர் அப்படி இருக்கு டாக்டர் அப்படின்னு. ஓகே 15 நாள் பாருங்க அப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அண்ட் நீ இந்த ஸ்கேன்லாம் எடு, அந்த ஸ்கேன்லாம் எடுவாங்க, அந்த ஸ்கேன்லாம் மட்டும் எடுத்துன்னு வருவோம். சோ எங்க வீட்டுல என்னன்னா, நீ கோவிடுக்கு அட்மிட் ஆகலடா, உனக்கு 2 தடவை கோவிட் வந்திருக்கு. ஆக்சுவலி நாங்க எங்களுக்கு எல்லாம் எல்லா வேவ்லயுமே கோவிட் வந்துச்சு. இன்ஃபேக்ட் 3rd வேவ்ல கூட நாங்க வந்து அஃபெக்ட் ஆச்சு. ஆனா அது ரொம்ப பெருசா தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா வேவ்லயும் அஃபெக்ட் ஆனோம் நாங்க, பிகாஸ் we meet so many people like you only. ஓகே நீங்க வந்து பேஷண்டே பாப்பீங்க, நாங்க பேஷண்ட் தெரியாம பாத்துருவோம். அதுதான் வித்தியாசம். இதுல சார் you should understand COVID was never away. இதுல பியூட்டி அதுதான். It is not about 3rd wave 4th wave. நம்ம now cough is எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் கோவிடுக்கு அட்மிட் ஆவறடா, ஏன்னா ஃபீவருக்கு போய் அட்மிட் ஆயிட்டேன்றாங்க. சோ how you see from this actually இந்த அட்மிஷன் அப்படிங்கறத? sir what has to be done has to be done. Okay, first thing, இப்போ வந்து even after admission we only support as in antibiotics ஒரு சைடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அது தவிர ஹாஸ்பிட்டல்ல ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளூட் கரெக்ஷன், ஆன்டிபயோட்டிக் தவிர மீதி எல்லாமே கேன் பி டன் அட் ஹோம் ஆல்சோ. அஸ் இன் இந்த காம்ப்ளிகேஷன் பார்ட்ஸே விட்டுருங்க, அது தவிர இந்த பேசிக்கா கணக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் கேன் பி டன் ப்ரொவைடட் you're at your best. That is why again I am repeating basics come into play. And then the cough வந்து நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் கிரைட்டீரியா பிகம்ஸ் ஃபார் அட்மிஷன் வந்து சிவியரிட்டி. தூங்க விடாம காஃப் இருக்கா அப்படின்னா then we straight away there is no question we ask them to get admitted, because sleeping is of on the priority. Okay, your body heals only with that time. நீங்க அது என்ன ஆனாலும் நீங்க கரெக்டா தூங்குற நேரத்துல தூங்கிட்டீங்கன்னா இது டேக் கேர். நீங்க தூங்குறது கரெக்டா ஆயிரும், சாப்பிடுறது கரெக்டா ஆயிரும், your cycle becomes good. So when you are not able to sleep, then the entire cycle goes haywire. So இது வந்து depends on severity of the infection also. But ஏன் எனக்கு இந்த severity of infection வந்ததுன்னா to some portion you can say as long as you are healthy, again basics இது திருப்பி சொல்ற மாதிரி இருக்கும். But when you have your basics right, your severity of infection comes low. Maybe you have a very good discipline in life. Discipline as in what I mean to say is you eat right, you sleep right, you have your systems in check, you blow your nose regularly, you wash your mouth regularly, or you brush regularly. All so this what plays are the an important precautions to be taken? இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் வருது. What are the precautions to be taken? இப்போ எனக்கு இந்த ஃபீவர் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? Yes. So first
get your vitamins right. So vitamins right na mandatory 500 gram minimum fruits daily. ஃப்ரூட்ஸ் ஒரே ஒரு ப்ராப்ளம், கிளீனா சாப்பிடணும். ஸோ அதனால யாராவது வீட்டில் ஆர்டர் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி ஆயிரும். நல்லா கிளீன் பண்ணிட்டு சாப்பிடணும், மேண்டட்ரி. அதுக்கப்புறம் ஈட் ரைட், காலையில சாப்பிடணும். டோன்ட் ஸ்கிப் மீல்ஸ், டோன்ட் அவாய்ட் ஜங்க்னு சொல்ல மாட்டேன். இப்போ யாருமே ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் யூ கேன் கெட் இன்டு தி ரைட் ஃபுட். ஓகே, தென் ஸ்லீப் ரைட் ஆகே. ஸ்லீப் ரைட் இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா தென் கம் இன் டு யுவர் பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ் சச் அஸ் ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வெளில வரும்போது கை கழுவிட்டு வாங்க, கால் கழுவிட்டு வாங்க. திஸ் இஸ் பீன் ஏஜஸா இது இருக்கு. பழங்காலத்துல பாட்டி வந்து வீட்டுக்குள்ள வந்து கை கழுவுனா திட்டுவாங்க. நம்ம வந்து we have slowly moved away. Again getting back to basics. வீட்டுக்குள்ள வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்க, முடிஞ்சா குளிச்சிருங்க. கீப் பிளேஸ் ஃபார் எவ்ரிதிங் இன் இட்ஸ் பிளேஸ். ட்ரெஸ் காயிட்டீங்கன்னா அழுக்கு இடத்துல போடுங்க, போயிட்டு வந்து குளிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவுங்க. ஹேவ் யுவர் நெயில்ஸ் ட்ரிம்டு. because you don't want additional ஏதாவது இருக்கிறதுக்கு தேவை. பிரஷ் பண்றது அட்லீஸ்ட் once a day is good enough. once a day பிரஷ் பண்ணுங்க. gargle ஒரு மீலுக்கு அப்புறம். these are all the basic things which will நம்ம நினைக்கிறத விட it will help us more. இந்த சிவியரிட்டி வந்து இப்போ மாஸ்க் போடுறது அவசியமா டாக்டர்? சார் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ டிவின்னு எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். வெளியூர்ல வந்து டிவி இஸ் வெரி வெரி பிக் நேம். நம்மள இல்லைன்னு சொல்லல, பட் இட் இஸ் வெரி பிக் நேம் இன் த வெஸ்டர்ன் சொசைட்டி. பட் நம்ம ஊர்ல வந்து இப்போ நீங்க பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபி பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா நெகட்டிவ்னு வராது. அதான் டாக்டர் கூட சொன்னாரு, எல்லாருக்கும் நம்ம ஊர்ல டிபி இருக்கு, எல்லாருக்கும். சோ இப்போ நீங்க வெளியூர் ஆளானா டிவி இருந்தாலும் உடனே மாஸ்க் போடும் அப்படின்னா. பட் நம்ம ஊர்ல மாஸ்க் போட்டாலும் யூ வில் ஹேவ் an TB. So you should understand it is in the air. Okay, mask. So but I am not. உடனே அடுத்த கேள்வி வந்து அப்ப மாஸ்க் தேவை இல்லையா? இப்போ நம்ம சொல்றதெல்லாம் there are chances it will have less severity. அதே தானே தவிர பட் அதுக்குன்னு இந்த கேள்வி இஸ் நாட் ரைட். நீங்க அப்ப மாஸ்க் போட்டா வரக்கூடாது அப்படின்னு கேட்டா that will not happen. Okay, the chances of getting in less severe form வந்து is increased when you have a mask. all so போட முடிஞ்சா போட்டுக்கங்கடா அப்படின்றீங்களா? அவ்வளவுதான். இது போடுன்னு சொன்னா அப்புறம் அடுத்த கேள்வி வந்து ஏமா போட்டேன் ஆனா கோவிட் வந்திருக்கு அப்படின்னா. ஆமாமா, எனக்கெல்லாம் போட்டு தான் வந்துச்சு. ஆமா, நானே கேட்டேன். நான் ஒரு செகண்ட் கூட ஓகலையே மாஸ்க், எனக்கு எப்படி வந்துச்சு? வந்துச்சு அவ்வளவுதான். so it is, so disease is in the air. Okay, so just one act of okay mask போட்டா சரி அப்ப உலகத்துல கோவிடே வந்துருக்கூடாது, மாஸ்க் போட்டா வரல அப்படின்னு. it is not the case. பட் அதுக்கு மாஸ்க் போடாம சுத்துறது வந்து இஸ் ஆல்சோ நாட் ரைட். மாஸ்க் போட்டுக்கிறது இஸ் குட் ஃபார். ஆக்சுவலா வந்து மாஸ்க் வந்து நம்மளுக்கு வரக்கூடாதுன்ற விட நம்மளோட வெளில கொடுக்க கூடாதுன்றது முக்கியமான ஆஸ்பெக்ட் மாஸ்கை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் ஏன்னா pathophysiology of any respiratory tract infection வந்து 90% வந்து சொல்லி through your aerosols. ஓகே, நம்ம பேசுறதா இருக்கட்டும் ஏதாவது இருக்கட்டும் அந்த எச்எல் அந்த ஸ்மால் பார்ட்டிகிள்ஸ் வந்து நம்ம விசிபிளா தெரியாது, பட் தட் இஸ் ஹவ் இட் ஸ்ப்ரெட்ஸ். அதுக்கு தான் மாஸ்கே தவிர மாஸ்க் போட்டா எனக்கு வரக்கூடாதுன்னு இல்லை, இருந்ததே வெளில போறது கம்மியாகும். Yes, done. So nice talking to you, doctor. Almost it's like 50 minutes I think so nice talking and nice insights we got and user got. So thank you so much for spending this time. This is a wonderful like நிறைய விஷயம் பேசியிருக்கோம். லைக் ஆரம்பத்துல எங்கேயோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ப்ரிகாஷன் வரைக்கும் வந்து முடிச்சிருக்கோம் and various types படிச்சிருக்கோம். So thank you so much for spending time. Thank you. Good night. Bye bye. Thank you. Yes.